இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ். வணக்கம். நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியினுடைய பெருமை என்ன என்றால் எத்தனையோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட 6 மொழிகள், உலகத்தினுடைய பழைய மொழிகள், 2000 ஆண்டு பழைய மொழிகள் என்ற பட்டியலில் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு மேற்கத்திய மொழிகள், சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ் இவையெல்லாம் ஆசிய மொழிகள். இந்த மொழிகளில் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகின்ற, எழுதப்பட்டு வருகின்ற, எல்லோரோடும் போற்றப்பட்டு வருகின்ற மொழிகளில் மூத்த மொழி எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் மொழி என்பது நமக்கு ஒரு பெருமை. இந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை சொல்கிற போது தண்டி அலங்காரம் என்ற நூல் தமிழிலே இருக்கிறது. அணி இலக்கணம் பற்றி கூறுகின்ற நூல். அந்த நூலிலே மிக அழகாக ஒரு பாடல் வருகிறது. என்ன பாடல் அது என்றால், சூரியனும் தமிழ் மொழியும் ஒன்றாம். எப்படி என்றால், சூரியன் சக்கரம் போல சுழன்று கொண்டு தனி ஆளியாக இருளகற்றி உலகத்துக்கு ஒளி தருகின்றானாம். அவன் ஒளி தருகின்றான். தமிழ் மொழி தருகின்றது என்ன என்று கேட்டால் மனத்தின் இருளகற்றுவதை. பாரதி கூட 11 மொழிகள் தனக்கு தெரிந்திருந்த போதும் கூட, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தாவது எங்கும் காணோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கேற்ப தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம் உணர்கின்றோம். தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் 1939களிலே தொடங்கி 65 வரைக்கும் இங்கே பல போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்வுதான். அத்தனை பேருடைய தாய்மொழியையும் நாம் போற்றி ஏற்றுக்கொள்வோம். உலக மொழிகளை போற்றுவோம். நம் தாய்மொழியை நம்முடைய தெய்வ மொழியாக நாம் ஏற்று மதிப்போம். தமிழுக்கான பெருமையை நாம் சொல்லுவோம். உலகத்தின் மொழியை நன்கு கற்ற சான்றோர் பெருமக்கள் எங்கும் அந்த பெருமையை பரப்பட்டும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாகியிருக்கிறது. அதுபோல் லண்டனில் இன்னும் பல நாடுகளில் உருவாக இருக்கிறது என்று சொல்கிற போது, நம் தாய்மொழியாகிய தமிழ் உலகெங்கும் சென்று பரவிக்கொண்டிருக்கிறது. அதனை நாம் வாழ்த்துவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்போம். ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு மேதை 33 மொழிகளை அறிந்திருந்தார் என்று அறிகின்ற போது நமக்கு பெருமை ஏற்படுகிறது. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாம் பிறமொழிகளையும் கற்போம். நம் தாய்மொழியை உயிரென மதிப்போம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.